உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 23/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை. இன்றைய திதி நவமி திதி. மறுநாள் விடியற் காலை 5:38 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு தசமி. இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். மறுநாள் விடியற் காலை 4:18 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு உத்திராடம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு. அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று ரோகிணி மற்றும் மிருகசீடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் பவனி. இன்றைய பொது பலன்கள் கணக்கு வழக்குகளை பார்க்க, கடன் தீர்க்க, முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள நெருக்கம் உண்டாகும். புதியவரின் நட்பால உற்சாகம் அடைவீங்க. விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க. தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால திடீரென்று எதையோ இழந்ததை போல இருப்பீங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளாக நேரிடும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் விரயங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமாக நீங்க எதையும் முன்னின்று செய்வீங்க. பிள்ளைகள் பிடித்ததை வாங்கி தருவீங்க. கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வழக்கு விஷயங்கள் வெற்றியாக மாறும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு முன்னுரிமை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில திடீர் யோகம் கிட்டும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனதில் தோன்றும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க. புதிய வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினருடன் கலந்தாலோசி பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிற ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர் மறைமுக பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பணிப்போர் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் விவாதம் வந்து நீங்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டு பூர்த்தி செய்வீங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீ தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீங்க. உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலவீனத்தை உணர்வீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.